அமெரிக்காவில் ட்ரம்ப் மேல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியாயிற்று. இந்திய தமிழக ஊடகங்கள் சொன்னபடி அது வெள்ளை மாளிகையில் நடந்த தாக்குதல் கிடையாது. மாறாக வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற அமெரிக்கா கும்பல், அதாவது பத்திரிகையாளர் ஆண்டு விழாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால் எல்லா அரசியல்வாதிகளும் உற்சாகமாகிவிடுவார்கள். ட்ரம்பும் அப்படியே சென்றுதான் நான் நினைத்தால் என பேசத் தொடங்கிய போது அங்கு துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. உடனே ட்ரம்பின் காவலர்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு காவலர் மேலே குண்டு பாய்ந்து அவரின் கவச ஆடையில் பதிந்திருக்கிறது. அப்போதே துப்பாக்கிக்காரனை இதர காவலர்கள் அமுக்கிவிட்டதால் ஆபத்து நீங்கிற்று. இன்னும் பலர் பதுங்கியிருக்கலாம் என்னும் அச்சத்தில் அரங்கம் போர்க்களமாகியிருக்கின்றது. அமெரிக்க மக்களோ இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் என்பதால் ஆபத்து காலத்தில் பதுங்கும் வழி அறிந்தவர்கள். இதனால் மேஜைகளுக்குள்ளும் மறைவிடத்திலும் பதுங்கி கொண்டார்கள். நிலைமை சரியானது போல தெரிந்ததும் அந்த துப்பாக்கிக்காரனை வண்டியில் விலங்கிட்டு போட்ட பின்புதான் ட்ரம்ப் கூட்டத்தை நடத்தவே விரும்பியிருக்கிறார். காரணம், அவர் அரசியல்வாதி. ஆனால் பாதுகாப்பு கெடுபிடி காரணமாக அவரையும் அவர் மனைவியும் காரில் போட்டு அள்ளி சென்று விட்டார்கள் பாதுகாப்பு காவலர்கள். துணை ஜனாதிபதி ஜோடி வான்ஸும் அவரது இந்திய மனைவியும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பெரிய தலைகள் பிரமுகர்களுக்கெல்லாம் கூடிய அக்கூட்டம் இப்படி பெரும் அச்சுறுத்தலில் தப்பியிருக்கிறது. பிடிபட்ட நபரோ கலிஃபோர்னியாவினை சேர்ந்த ஆலன் என அறியப்படுகிறது. விசாரணையோ தொடர்ந்து நடக்கிறது. இது ட்ரம்ப் மேலே வைக்கப்பட்ட 3ஆம் குறி என்பதால் ட்ரம்போ மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் இப்போது. காரணம், அமெரிக்காவில் துணிச்சலான தலைவர்களுக்கெல்லாம் குறி வைக்கப்படுவார்கள் என்பது விதி. அதாவது அமெரிக்காவில் ஒன்றிணைத்த ஆபிரகாம் லிங்கன், சோவியத்தை அச்சுறுத்திய கென்னடி போன்றோர் சுட்டு கொல்லப்பட்டனர். அப்படியே 1980களில் அந்த சோவியத்தின் சிம்ம சொப்பனமாக நின்று சோவியத்தின் உடவினை காட்டிய ரீகனும் சுடப்பட்டு கடைசியில் பிழைத்தார். இவ்வரிசையில் தானும் அமெரிக்காவின் வலுவான தலைவர் என சொல்லிக் கொள்கிறார் ட்ரம்ப். ஆனால் அந்நிய சக்தியில் மட்டும்தான் தலைவரை குறிவைக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக மனம் வெறுத்து போன சொந்த நாட்டுக்காரனும் குறிவைக்கலாம் என்பது ட்ரம்புக்கு ஏனோ புரியவில்லை. இன்னும் ட்ரம்போ உலகமெல்லாம் வம்பிழுத்தது போல உள்நாட்டிலும் வம்பிழுத்து வைத்திருக்கிறார். அவரின் ஈரானிய போரினால் ஏற்பட்ட எண்ணெய் விலையேற்றம் அமெரிக்காவினையும் கடுமையாக பாதித்திருக்குது. முன்பு உலகமெல்லாம் வரி விதிப்பேன் என வரிக்குதில் ட்ரம்ப் ஏறியதால் அமெரிக்கா பொருளாதாரம் நிச்சயமற்ற நிலை அடைந்தது. இப்போது இந்த எண்ணெய் விலை உயர்வால் மீண்டும் அது நிச்சயமற்று நிற்கிறது. அங்கும் நிலைமை சரியில்லை தற்போது. இதனால் உள்ளூரில் யாராவது பொங்கினார்களா, இல்லை அயலக சதியா என்பது தெரியவில்லை. இன்னும் பொதுவாக ட்ரம்புக்கு எதிரியாக ரஷ்யா சித்தரிக்கப்படும். ஆனால் இப்போது ஈரானில் ட்ரம்ப் செய்த திருப்பணியால் ரஷ்ய எண்ணெய்க்கு பெரும் வியாபார வாய்ப்பு வந்திருப்பதால் அவர்கள் ட்ரம்பை காப்பாற்றுவார்களை தவிர ஒழிக்க நினைக்க மாட்டார்கள். ட்ரம்ப் இப்போது அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் தான் சீனா நிலையும். இதை தாண்டி ட்ரம்பிற்கு அயலக குறி என்றால் அவரால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவோ கியூபா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளும் ஈரானுமாகத்தான் இப்போது இருக்க முடியும். மற்றபடி தன் வாயாலும் நடவடிக்கையாலும் உள்ளூர் மக்களின் கோபத்தை தூண்டியிருந்தால் அது வேற கணக்கு. ஏன்னா ஆனானப்பட்ட கென்னடியினை கொன்றவனை மனநலம் சரியில்லாதவன் என்றும் ரெய்கனை சுட்டவனை அதே போல் சொல்லிவிட்டு நகர்ந்த தேசம் அது. இதனால் ட்ரம்பை சுட்டவனையும் அப்படித்தான் சொல்வார்கள். அவர்கள் இயல்பது. முன்பு ரீகனும் பார்த்திங்கன்னா அந்த ஈரானோட அமெரிக்கா மோதும்போது 1980களில் சுடப்பட்டார். அதுவும் இதே ஹில்டன் ஹோட்டல் வளாகத்தில் தான் சுடப்பட்டார். இப்போது ட்ரம்பும் ஈரானுடன் போர் நடத்தும் போதே அதே ஹோட்டலில் சுடப்பட்டிருக்கிறார் என்பது தான் விஷயமே முக்கியமானது. துப்பாக்கி சூட்டுக்கு பின் ட்ரம்பின் அதிரடி பேட்டி ஒன்று கூட வெளிவரவில்லை. ஆனாலும் ஏற்கனவே அமெரிக்காவின் 2 பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் நிலை கொண்டுள்ள வளைகுடாவுக்கு 3ஆம் பெரிய விமான தாங்கி கப்பலான USS ஜார்ஜ் புஷ் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே ஈரானிய கப்பல்களை தேடி தேடி அமுக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அளிக்கும். தேவைப்பட்டால் கடும் தாக்குதல்களையும் ஈரான் மேல் தொடுக்கும். இப்போதே பெரும் எதிர்பார்ப்பு ட்ரம்ப் மேல் தொடுக்கப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, இனி அவர் என்னென்ன அடிச்சாட்டியம் செய்வார் என்பது. உச்சமாக என்ன சொல்வார் தெரியுமா? உலக அமைதிக்காக இத்தனை தோட்டாக்களை எதிர்கொள்கிறேனே, இதற்காவது நோபல் பரிசு தரக்கூடாதா? என்னை போல உலக அமைதிக்காக உயிரை பணயம் வைப்பவன் யாராவது இந்த லோகத்தில் உண்டா சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.